பை. என்னாச்சு சார்? என்ன சார் லாக் பண்ணிட்டு போயிட்டான்? இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான். சிவா நல்லா தூங்கிட்டு இருக்கானா? அதான பார்த்தேன். அவளால எப்படி சிவாவுக்கு ஃபோன் பண்ண முடியும்? நான் தான் அவன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிட்டனே. இல்லனா இந்நேரம் அவ கூட போன்ல பேசிட்டு இருந்திருப்பான். சிவாலாம் ஒழுங்காதான் இருக்கான். அவ தான் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா போல. இனி அவ தொந்தரவு இல்லாம நீ நிம்மதியா தூங்கு சிவா. டிராஃபி விழுந்த சத்தம் கேட்டும் எந்த அசைவும் இல்லாம இருக்கான். சிவா, சிவா, சிவா. இந்த நேரத்துல வீட்ல இல்லாம எங்க போனா? ஓ, சிவாவை வர சொன்னதான் அந்த சக்தி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாளா? நம்பரை பிளாக் பண்ணியும் அவளுக்கு சுத்தமா புத்தி வரல. விடாம ஃபோன் பண்ணிருக்கா போல. எல்லாத்துக்குமே காரணம் அந்த சக்தி தான். அவளுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன சார் பாக்குறீங்க? பாரு எவ்வளவு லேப்டாப்ஸ் இருக்குன்னு. அதுக்கு என்ன சார்? எந்த லேப்டாப்ல ஃபைல் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்லா லேப்டாப்பையும் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணணும். இவ்வளவு நாள் எதுவுமே தெரியாம இருந்தீங்க. இன்னைக்கு இங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி கொஞ்ச நேரம் தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைச்சிரும் சார். சரி, ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தை செக் பண்ணுவோம். வா. சரிங்க சார். சக்தி, சிஸ்டம் ஓப்பன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு இல்லை. அப்போ இதுல ஃபைல் இருக்காது. சரி சக்தி, இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் நீ செக் பண்ணு. எது ஓப்பன் ஆகுதுன்னு பாரு. எது ஓப்பன் ஆகுதோ அதுல ஃபைல்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஓபன்ல இருக்கு. அப்போ இதுல இருக்காதுல? ஆமா, அதுல ஃபைல் இருக்காது. சார், அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் சார். வா வா.
தப்பு பண்ணிட்டோம் சக்தி. என்ன சார், என்னாச்சு? ஸ்டூல் மேல இருந்த லேப்டாப்பை எடுத்து திரும்ப வைக்க மறந்துட்டேன். ஷோ, என்ன சார்? சக்தி, அவன் கையில கன் இருக்கு. சார், பயமா இருக்கு சார். நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். I love you பிரியா, I love you பிரியா. முக்கியமான வேலையில இருக்கேன், இரு. I love you பிரியா, I love you பிரியா, I love you பிரியா. வரேன்னு சொன்னல, வெய். I love you பிரியா, I love you பிரியா. பர்ஸ மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். I love you பிரியா, I love you பிரியா. இவ வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. லேப்டாப்பை நம்ம உள்ளதானே வச்சுட்டு போனோம். வெளியில எப்படி வந்துச்சு? ஒருவேளை நம்ம தான் எடுத்து வச்சிருப்போமோ? I love you பிரியா, I love you பிரியா. இரு, வரேன். நம்மள பார்த்திருந்தா நம்ம அவ்வளவுதான் தெரியுமா? அவன் தான் நம்மளை பார்க்கல, போயிட்டான், திரும்ப வரமாட்டான். விளையாடாதீங்க சார், நீங்க வேற. சக்தி, நம்ம தேடி வந்தது இங்கதான் இருக்கு. அது எந்த லேப்டாப்ல இருக்குன்னு தேடி எடுத்துட்டா நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், போதுமா? சரி, வாங்க தேடுவோம் சார். சார், இது ஓபனா இருக்கு சார். அப்படியே உன் கையில வச்சிரு. யார் இந்த நேரத்துல? நீங்க தூங்குங்க அத்தை, நான் போய் யாருன்னு பாக்குறேன். வரேன், ஒரு நிமிஷம் இருங்க.
நீயா? என்ன நீயா? சக்தியை கூப்பிடு. எதுக்கு கூப்பிடணும்? கூப்பிடு சொன்னா கூப்பிடு. ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்காத. முடியாது. யாரா இருப்பாங்க? என்ன விஷயம்னு சொல்லு. இப்ப வர சொல்ல போறியா இல்லையா? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு சக்தியை கூப்பிடணும்? அமைதியா கேட்டாலாம் வேலைக்காகாது. நானே போய் பாக்குறேன். நில்லு. உள்ள போக கூடாது. என்னடி ஓவரா பண்ற? என்ன? தள்ளு அப்படி. ஐயோ, இல்லம்மா. சக்தி, ஹே சக்தி, ஹே சக்தி, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வாடி. ஏமா என்னம்மா ஆச்சு? எதுக்கு சக்தியை கூப்பிட்டு இருக்கீங்க? இப்ப நான் அவளை பார்த்தே ஆகணும். எங்க இருக்கா அவ? ஏய், எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது. இது என் மாமியார் வீடு. ஹே, என்னடி உனக்கு பயம் விட்டு போச்சா? நான் எதுக்கு பயப்படணும்? ஓ, என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. ஏய், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? அப்படியே ஐயோ ஐயோ போய் ஐயோ வேண்டாம்மா, சண்டை வேண்டாம்மா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உன் பையனை வச்சு எங்க வீட்டு பொண்ணை வளைச்சு போட்டீங்க. இப்போ உங்க பொண்ணை வச்சு எங்க மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பாக்குறீங்களா? உங்க பொண்ணுக்கு இதெல்லாம் நல்லா தெளிவாவே தெரிஞ்சிருக்கு. என் பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லம்மா. அப்ப எதுக்கு இத்தனை தடவை சிவாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கான்? எவ்வளவு தடவை கட் பண்ணி விட்டாலும் விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். தெரியலம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம். இந்த நேரத்துல மேடம்க்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அவ எங்க எனக்கு பயந்துட்டு ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்காளா? முதல்ல அவளை வெளியே வர சொல்லுங்க. சக்தி வீட்ல இல்ல, வேலைக்கு போயிருக்கா. நைட்ல என்ன வேலை? சிவாவுக்கு ஃபோன் பண்ற வேலையா? இங்க பாருமா, இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கிற குடும்பத்துக்கு கோவம்லாம் வேற வருதோ? நாங்க போட்ட பிச்சையாலதான் இவ்ளோ நல்ல சோறு தின்னீங்கன்றது மறந்து போச்சா? நாங்க ஒண்ணும் யார்கிட்டயும் கையேந்தி எல்லாம் நிக்கல, உழைச்சுதான் சாப்பிடுறோம். நீங்களும் ஒன்னும் சும்மாலாம் எங்களுக்கு பணம் கொடுக்கல, வேலை பார்த்ததுக்கு கூலி தான் கொடுத்தீங்க. பொண்ணையும் பையனையும் ஒழுங்கா வளர்க்க துப்பில்ல, வாய் மட்டும் நல்லா நீளுது. இப்பவே உன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லு. உங்களோட அவநம்பிக்கைக்காக நான் என் பொண்ணை சந்தேகப்பட மாட்டேன். இப்போ ஃபோன் பண்ண போறியா இல்லையா? முடியாதுமா. உங்க கிட்டலாம் வாயில பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. உன்ன என்ன மேடம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு நடுராத்திரியில வந்து கத்திட்டு இருக்கீங்க? உன் தங்கச்சி சிவாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. வீட்ல சிவா இல்ல. சிவா சார் வீட்ல இல்லனா போய் தேடுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு எங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சக்தி ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிவாவே காணாம போனா. அப்ப சிவா இங்க தானே வந்திருக்கணும். உங்க குடும்பத்துக்கு ஏதாவது புத்தி கிட்டு போச்சா? சிவா சாருக்கு வேற யாருமே இல்லையா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்க தான் காரணமா? நானும் ருத்ராமா பொண்ணுன்னு பொறுமையா போனா ரொம்ப தான் பேசிட்டே போறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டாத வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை. இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்ததே தப்பு, இதுல அதிகாரமா வேற பேசுறீங்க. ஹே, என்ன அருண், சவுண்ட் அதிகமா இருக்கு. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு தெரியுது, உங்களுக்கு தான் தெரியல. முதல்ல நீங்க எங்க எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்குங்க. வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அதனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. இதே இடத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பையன் வந்திருந்தானா பொறுமையா வாயில பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஓ, அப்போ அடிச்சிருவியா? எங்க அடி பாப்போம். அடிடா, அடிச்சுதான் பாரு. இன்னும் ஒரு செகண்ட் நீ இங்க இருந்தா கூட கண்டிப்பா அற விழுந்துரும். மரியாதையே வெளியில போயிடு. ஹே, என்னைய அடிக்க கை ஓங்கிட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். இதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்ப எதுக்குடா திவ்யா மேல கோவப்படுற? எல்லாமே இவளால வந்தது தானே. அனிதா அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்ததுக்கு திவ்யா என்ன பண்ணுவா? இவ இப்படி பண்ணதுனாலதான் சக்தியை சந்தேகப்பட்டு இப்ப நம்ம வீட்டுல இருந்து கத்திட்டு போறாங்க. ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம
வீட்டுக்கு வந்து ஏன் உயிரே வாங்குறா. திவ்யா, அவன் பேசுனது எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. அனிதா மேல இருக்கிற கோவத்தை எங்க காட்டுறதுன்னு தெரியாம உன்கிட்ட இப்படி காட்டிட்டு போறான். அனிதா என்ன அடிச்சிருக்கா, ஒரு வார்த்தை கூட எனக்கு ஆறுதல் சொல்லல. ஏன் ஆறுதல் சொல்லலங்கிற? சக்திக்காக சப்போர்ட் பண்ணி அவன் ஒன்னு அனிதா அம்மாவை அடிக்க கை வாங்கலமா, ஒன்னு அடிச்சிட்டாங்கிறதுனாலதான் அவன் அவங்கள அடிக்கிறதுக்கு கை வாங்கியிருக்கான். அவனுக்கு உன் மேல பாசம் இருக்குமா, அத சரியான நேரம் வரும்போது வெளி காமிப்பான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நாளுக்கு நாள் அவருக்கு என் மேல கோபம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்போ அப்படிதாம்மா இருக்கும். மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது, மத்தபடி எல்லாமே மாறும். எதையும் மனசுல வச்சுக்காத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். போய் படு, போமா. சார், இது ஓபன் ஆகல சார். அப்ப இந்த லேப்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குடு. ராங் பாஸ்வேர்ட்னு வருது. பாஸ்வேர்டு என்னன்னு தெரியலையே. சக்தி, எங்கேயாச்சும் அதை நோட் பண்ணிருக்கானு தேடி பாரு. சரிங்க சார். சார், எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு, என்ன? அவனோட ரிங்டோனை நோட் பண்ணீங்களா சார்? அவனோட போன் அடிக்கும் போதெல்லாம் ஐ லவ் யூ பிரியா, ஐ லவ் யூ பிரியான்னு வந்துச்சு. என்ன சொன்ன? சொல்லு 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 சொல்லு. சார், ஐ ஐ எல் எல் ஓ ஓ வி வி இ லவ் ஒய் ஓ யூ யூ Y O U I love you. பிரியா, பிரியா சார். PRIYA. சக்தி, ஓபன் ஆயிடுச்சு. செம்ம பிரில்லியன்ட். I love you பிரியா. சக்தி, இதுல தான் அத்தையோட பேங்க் பத்திர முழு விவரமும் இருக்கு. சக்தி, என்னாச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல சார். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அத்தையோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டா போதும். எந்த பிரச்சனையும் இல்லை. ருத்ராமா தப்பான முடிவு எடுக்கணும்லாம் பேசினாங்க. அதை கேட்கும்போது என் மனசே உடைஞ்சு போச்சு. அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். சக்தி, அழாத சக்தி, கண்ணத்தோட கூல் சக்தி. ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். பணத்தை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேலை முடிஞ்சது. ப்ளீஸ் அழாத சக்தி, கண்ணத்தோட. அவங்க பேசினது இப்ப கூட என்னால தாங்கிக்க முடியல சார். சக்தி, அழாத சக்தி, ப்ளீஸ். 2 minutesல வேலை முடிஞ்சிடும். அழாம இரு ப்ளீஸ். சார், என்னாச்சு சார்? அனுப்பும்போது ஏதோ எரர்னு காட்டுது.
சார் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க சார். என்னாச்சு சார்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியல சக்தி. சார் லாஸ்டா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சார். லோடிங் ஆயிட்டு இருக்கு. கமான் கமான், இன்னும் கொஞ்சம் தான். எஸ் எஸ் எஸ், கமான். எஸ் எஸ். சக்தி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சக்தியோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம். சாதிஷ்ட சக்தி, ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன். இந்த சிவாவையும் காணோம், அனிதாவையும் காணோம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போயிருப்பாங்களோ? வா ருத்ரா, உட்காரு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். அண்ணி இருங்க அண்ணி. எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன உட்காந்து டீ குடிக்க சொல்றீங்களா? அனிதா, எங்க போயிருந்த நீ? என்னாச்சு அனிதா, இப்படி வந்திருக்க? எல்லாம் அந்த சக்தியால தான் மம்மி. நைட்டு முழுக்க நான் அவ்வளவுதான் தேடிட்டு இருந்தேன். நீ எதுக்கு சக்தியை தேடிட்டு இருந்த? சக்தி சிவாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கான். சிவாவும் வீட்ல இல்ல. நான் சக்தி வீட்டுக்கு போனேன். கேட்டா அவ வேலைக்கு போயிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா அவ ஒன்னும் வேலைக்கு போல. ஐயோ, ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா அவளை வெளியில வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கான். சக்தி சிவாவும் வெளியே போயிருக்காங்க மம்மி. அதுவும் நைட்டு முழுக்க 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்காங்க. என்னதான் நடந்திருக்குமோன்னு எனக்கு தெரியல. அனிதா, தேவையில்லாம சிவா மேல பழிய போடாதமா. கம்பெனி எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்துல அவன் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். நான் சொன்னா மட்டும் ஏன் மம்மி நீங்க எதுவுமே நம்ப மாட்டேங்கிறீங்க? சரி, சிவா எங்க நீங்களே சொல்லுங்க பாப்போம். அண்ணி, சிவா எங்க? அவன் வீட்ல இல்லையா? சொல்லுங்க, சிவா எங்க? தெரியல ருத்ரா, நானும் அவனை காலையில இருந்து பார்க்கல. அவன் தான் அந்த சக்தி கூட போயிருக்கானே, எப்படி பாப்பீங்க? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இந்த சிவாவை நான் எவ்வளவு நம்பிட்டு இருந்தேன். இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு பணம் கொடுக்கணும், அத பத்தி எதுவுமே யோசிக்காம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஓயாம போன் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. நான் என்னன்னு பதில் சொல்றது இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம்? சக்தி, நில்லு. என்னென்ன? நேத்து நைட் எங்க போன? டெலிவரி ஒர்க் இருந்துச்சுன்னு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னனே, உங்ககிட்ட சொல்லலையா? நைட்டு நம்ம வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு? சிவாக்கு நீ ஃபோன் பண்ணியா? சொல்லு சக்தி, சிவாக்கு ஃபோன் பண்ணியா? ஆமாண்ணே, பண்ணேன். எதுக்கு ஃபோன் பண்ண? ருத்ராமா அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை யாரோ எடுத்துட்டாங்க. அதனால பணம் கொடுத்தவங்க எல்லாம் அம்மா கிட்ட பணம் கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்காங்க. அதை தீர்த்து வைக்கவும் அதுல இருந்து வெளியில கொண்டு வரவும் ஒரு வழி கிடைச்சது. அத சொல்லதான் கால் பண்ணேன். நீ நல்ல விஷயத்துக்காக ஃபோன் பண்ணிருக்க. அந்த அனிதா நம்ம வீட்டுக்கு வந்து எதுக்கு சக்தி சிவாக்கு கால் பண்றான்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? ருத்ராமாக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது எப்படி நான் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? உங்க அப்பா தான் அந்த அம்மாவை கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்காருன்னா நீ அந்த தப்பை பண்ணாத சக்தி. அந்த குடும்பம் முழுக்க சந்தர்ப்பவாதிங்க தான்.
எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி பேசுவாங்க. அவங்களோட காரியம் மட்டும் நடக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க நம்மள டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு குப்பை தொட்டியில தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் நல்லது நினைச்சது தப்பான்னு. நல்லது நினைச்சா கூட கெட்டவங்களா பாக்குற காலசக்தி இது. அதுக்கு உதாரணமா நானே உன் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். பண்ணாத தப்புக்கு பழி சுமத்திட்டாங்க. நடந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த குடும்பத்துல இருந்து நான் வெளியில வந்ததுதான். திரும்ப அங்க போகணும், அவங்களோட இருக்கணும்னு நினைக்காத சக்தி, நாளைக்கு இதை விட பெருசா ஏதாவது நடக்கும். அதுக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்லுவாங்க. புரியுதா? வாயை திறந்து சொல்லு. புரியுதுன்னு. இன்னையோட அந்த குடும்பத்து ஆளுங்களோட பேசுறத நிறுத்திக்க. ருத்ராமா குடும்ப பிரச்சனையை ருத்ராமாவே பாத்துப்பாங்க. நீ தான் அதை போய் தீர்த்து வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா உதவி பண்ண பல பேர் வருவாங்க. ஆனா நமக்கு தான் யாருமே வரமாட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க. இதெல்லாம் அண்ணன் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். மம்மி, சிவா. அங்கேயே நில்லு சிவா. சொன்ன டைம்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு பணம் கொடுக்க முடியாம எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ அதை கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்காம நைட்டு முழுக்க ஊர் சுத்திட்டு வரியா? அத்தை, நான் பேசாத சிவா. நீ வீட்ல இல்லங்கிற விஷயம் எனக்கு தெரியும். என்ன சிவா இதெல்லாம்? சமீப காலமா உனக்கு என்னாச்சு? வேலை மேல கவனம் இல்லாம வேற எங்கேயோ கவனம் போயிடுச்சோ? நல்லா கேளு ருத்ரா. நான் ஏதாச்சும் கேட்டா பதில் சொல்லாம என் வாய் அடைச்சிருவான். நேத்து வீட்டு முன்னாடி அத்தனை பேர் வந்து நின்னு பணம் கேட்டு அசிங்கப்படுத்தினதா மறந்து போயிட்டியா? நேத்து வீட்டு முன்னாடி அத்தனை பேர் வந்து நின்னு பணம் கேட்டு என்ன அசிங்கப்படுத்தினாங்க. அதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருந்த? அந்த அசிங்கம் எனக்கு மட்டும்தான் பரவாயில்லன்னு கண்டுக்காம இருந்துட்டியா? அப்படிலாம் இல்ல அத்தை. உங்களுக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் தானே அத்தை. நான் என்னைக்கு உங்களை தனியா பிரிச்சு பார்த்ததே இல்ல அத்தை. அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? பிரச்சனையை முடிக்கிற வழியை தானே பாத்துருக்கணும். நேத்து நான் அவ்வளவு தூரம் சொன்னல சிவா. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும்னு. இப்ப என்ன எல்லாரும் கேள்வி கேட்க போன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சரி பண்ணிடுவன்னு தானே இந்த பொறுப்பை நான் உன்னை நம்பி கொடுத்தேன். என்னால நைட்டு முழுக்க தூங்க முடியல. ஏன்னா அது எல்லாமே ஏழைங்களோட பணம், அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியுதா? இவனுக்கு தான் அந்த அக்கறை சுத்தமா இல்லையே. கடைசியில திவ்யா மாதிரி நீயும் என்னை ஏமாத்திட்டல சிவா. இன்வெஸ்டர்ஸ் தான் கால் பண்றாங்க. என்ன பதில் சொல்றது சொல்லு. ரிசீவ் பண்ணுங்க அத்தை. ரிசீவ் பண்ணிட்டு நீங்க ரிசீவ் பண்ணுங்க அத்தை. நான் சொல்றேன், நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி மேடம். எங்களுக்கு அப்பவே தெரியும் நீங்க சொன்ன வாக்க மீற மாட்டீங்கன்னு. அதே மாதிரி சொல்ல காப்பாத்திட்டீங்க. எங்க எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் பணம் வந்துருச்சு. நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு உங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டோம். உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவங்க மேடம். எங்களுடைய பணத்தை எங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டீங்க. நன்றி மேடம். நான் வச்சிடுறேன் மேடம். என்ன நடந்துச்சு சிவா? பணம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு? அத்தை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேங்க் மேனேஜர் பார்வதி தான். அவங்க தான் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருக்காங்க. நைட்டு தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்காக தனி ஆளா போய் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கல, உன்னை என்னன்னு சொல்லி பாராட்டுறது?
நீங்க தூக்கி வளர்த்த புள்ள அத்தானா உங்களை என்னைக்கும் கண் கலங்க விட மாட்டேன். உங்க கண்ணில இருந்து கண்ணீர் வந்து அது என்னோட ரத்தத்துக்கு சமம். என் அத்தை என்னைக்குமே தலை நிமிர்ந்துதான் நடக்கணும். கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரே தவிர என்னைக்கும் கைவிட மாட்டார். ஏன் சிவா, இப்படி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துதான் எங்க கிட்ட இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கியா? இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அப்போ நேத்து நைட்டு சக்தி உன் கூட இல்லையா? அனிதா, திரும்ப இன்னொரு தடவை சிவாவை பத்தி என்கிட்ட தப்பா சொல்லாத. உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். அப்புறம் என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நீதான் என்னால சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே சக்தி. சக்தி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? தெரியுது சார். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு சக்தி, என்ன? இங்க நடந்தத நான் உங்ககிட்ட சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தத எதுவுமே அம்மாக்கு தெரிய வேண்டாம் சார். சக்தி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே சொன்னா அத்தை எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. உன்னை திரும்ப வீட்டுக்கு கூப்பிடுவாங்க சக்தி. அது நடக்க கூடாதுன்னு தான் சார் சொல்றேன். இத அம்மா கிட்ட தயவு பண்ணி சொல்லிடாதீங்கன்னு. இது சாதாரண விஷயம் இல்ல சக்தி. இன்வெஸ்டர்ஸ் அத்தையை எவ்வளவு கேள்வி கேட்டாங்க தெரியுமா? ஏன் மக்கள்லாம் நம்ம வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணாங்க, கல் எடுத்து அடிச்சாங்க. உன்னால அத்தையோட பேரு புகழ் எல்லாமே திரும்ப கிடைச்சிருக்கு. அதையும் வேணான்னு சொல்ற? எனக்கு அந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை சார். நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. அம்மா என்னை திட்டி போக சொல்லுவாங்க, திரும்ப கூப்பிடுவாங்க, திரும்ப அடுத்த ஒரு பிரச்சனை வரும், திரும்ப வெளியில போக சொல்லுவாங்க. அதுக்கு நான் வெளியவே இருந்துட்டு போறேனே. நீங்க அம்மா கிட்ட மட்டும் என்னை பத்தி சொல்ல மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. முடியாது சக்தி. உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு இதெல்லாம். எனக்கு அம்மா நல்லா இருந்தாலே போதும் சார். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அவங்கள தெய்வம் மாதிரி நான் தூரத்துல நின்னு பாத்துக்கிறேன். எனக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் சார். நீ என்ன சொன்னாலும் என்னால அதை துளி கூட ஏத்துக்க முடியாது. உன்னாலதான் இது நடந்துச்சு. அத்தை கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்லணும். ஏன் சார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏன் சக்தி, அம்மா அம்மான்னு அவங்க மேல இவ்வளவு உயிரா இருந்துட்டு இப்ப நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன், எதுவுமே வேணான்னு சொல்ற? இப்போதைக்கு அது கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க சார். இன்னைக்கு வேணா சொல்லாம இருப்பேன், ஆனா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நான் அதை சொல்லியே தீர்வேன். அப்புறம் என்ன ருத்ரா, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல. நீ சந்தோஷமா ஆபீஸ் போயிட்டு வா. நான் உனக்கு பிடிச்ச ஆவாரம் பூட்டி போட்டு கொண்டு வரேன். சரி. ஆமா அத்தை, நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சிவா, நீ உண்மையை சொல்லு சிவா. நீ சக்தியை பார்க்க தானே போன? இல்லையே. நீ போய் சொல்ற, எனக்கு நல்லா தெரியும். அவளும் வீட்ல இல்ல. அப்போ உன் கூட தானே அவ இருந்திருக்கணும். ஏய் ரிலாக்ஸ். எதுக்கு இப்ப இவ்வளவு சூடாகுற? நான் வேணா உனக்கு ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணவா? அழகா மூக்கு மொழியுமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி ஒரு பொண்ணு வருவா. ஹே சிவா, நீ சக்தியை தானே சொல்ற? சக்தியை சொல்லியே. எல்லாமே அந்த சக்தியால தான் பிரச்சனை வருது. நீ இல்லனா ஒண்ணு பண்ணு, நீ அந்த சக்தி கூட பேசவே வேண்டாம். ஹலோ, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா பார்க்காத. சிவா, ஹே. எல்லாமே சரியா தானே போயிட்டு இருந்துச்சு. எப்படி அவங்க அக்கவுண்ட் ஓபன் ஆச்சு? நம்மள மீறி எப்படி நடந்துச்சு? தெரியல மேடம். ஒரே நைட்ல எல்லா டீடைலும் எடுத்துட்டாங்க. நீ உன்னோட இடத்துல தானே இருந்த. அப்புறம் எப்படி உன்னை கண்டுபிடிச்சு வந்தாங்க? சக்தி அங்க போயிருக்கா மேடம். சக்தி ஏன் அங்க போனா? அது ஃபுட் டெலிவரி பண்ண போயிருக்கா. அதே நேரத்துல
பார்வதியும் அங்க போயிருக்காங்க. 2 பேரும் ருத்ராவை பத்தியும் பேங்க் அக்கவுண்ட்டை ஹேக் பண்ணதை பத்தியும் பேசிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அவ ஒட்டு கேட்டிருக்கா. இது எல்லாத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜில் நான் பார்த்தேன் மேடம். சக்தி தான் ஏதோ புத்திசாலித்தனமா யோசிச்சு இதை பண்ணிருக்கணும் மேடம். எவ்வளவு பெரிய ஆளு அந்த ருத்ராவை எதிர்த்து நின்னுட்டு இருக்கோம். போயும் ஒரு வேலைக்காரகிட்ட தோத்துட்டு நிக்கிறீங்க. அவ நம்ம லிஸ்ட்லயே இல்ல மேடம். அதுவும் இல்லாம அவளுக்கு அவ்வளவு நாலேஜ் எல்லாம் கிடையாது. நாலேஜ் இல்லாம எப்படி பேங்க் அக்கவுண்ட் ஹேக் ஆனதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிருக்க முடியும்? இல்ல, இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு என்னமோ அந்த சக்தி சாதாரண வேலைக்காரி மாதிரி தெரியல. அவளையும் நம்ம கண்காணிக்கணும். பண்ணிடலாம் மேடம். நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். வரேன் மேடம். ஷாம், அந்த பார்வதி, அப்புறம் இப்ப போன அறிவு, 2 பேரோட கதையையும் முடிச்சிடுங்க. அவங்க உயிரோட இருந்தா நம்மள பத்தின நியூஸ் எப்ப வேணாலும் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க மேடம். செத்து போயிடுவான்னு நினைச்சேன். எப்படியும் அந்த சக்தி ருத்ராவோட உயிரை காப்பாத்திட்டான். ஆனா அடுத்த தடவை யாராலையுமே அவளை காப்பாத்த முடியாது. அந்த மாதிரி ஏதாவது பெருசா பண்ணணும். சார், மேடம், உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? சார், சார், ஐயோ சார், ஐயோ சார், 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 என்னாச்சு சார்? சார், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார். எந்திரிங்க சார், மெதுவா எந்திரிங்க. பாத்து, மெதுவா எந்திரிங்க. பாத்து, மெதுவா உட்காருங்க. சார், எதுவும் இல்ல, மெதுவா. சார், மெதுவா பிரீத் பண்ணுங்க. ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? என்னாச்சுங்க ஐயா? ஒண்ணும் இல்லம்மா, டைமுக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணும். அது போடாதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், இருங்க தரேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்னங்க ஐயா அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. எங்க அப்பா இதே நிலைமையில இருந்தா நான் ஊட்டி விடுவேன்ல. நீங்களும் என் அப்பா ஸ்தானத்துல தான் இருக்கீங்க. எதுவும் நினைக்காம இதோ சாப்பிடுங்க. மாத்திரை போடணும்ல. ஏன் முன்னாடியே அந்த சக்திய வர சொல்லுவான்னு கேட்டுட்டு போறான் அத்தை.
எல்லாம் ஒன்னால வந்தது மருமகளே. அமைதியா இருந்தவன நீ தூண்டி விட்டுட்ட. நான் மம்மி சக்தியை கோவப்பட்டு திட்டுவாங்க. இதுக்கப்புறம் சக்திக்கும் சிவாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன் முடிஞ்சு போயிடும் நினைச்சேன். நீ போட்ட பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா அதெல்லாம் புஸ்வானமா போச்சே. இந்த தடவை இல்லனா என்ன, அடுத்த எதுலயாச்சும் மாட்டாமலா போயிட போறா? அப்ப பாத்துக்கலாம். இல்லாத நான் இதுக்கு மேலையும் இதை இப்படியே கொண்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அவெல்லாம் உனக்கு ஒரு ஆளா மருமகளே? இவ்ளோ நாள் அப்படி நினைச்சிட்டு இருந்ததுனாலதான் அத்தை அந்த சக்தி அவளோட காரியம் எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா சாதிச்சுக்கிட்டா. மொத்தத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய அடி கொடுக்கணும். அதுல இருந்து அந்த சக்தி மீளவே கூடாது. சொல்லு மருமகளே, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிரலாம். எனக்கும் சிவாவுக்கும் உடனடியா கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க அத்தை. சிவா என் கழுத்துல தாலி கட்டணும். ஐயோ மருமகளே, இந்த வார்த்தை கேக்குறதுக்கு தான் நான் இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்தேன். கூடிய சீக்கிரமே ருத்ரா கிட்ட பேசி உனக்கும் சிவாவுக்கும் கல்யாண ஏற்பாட்டை நான் பண்ணிடுறேன். அத்தை இதுல எதுவும் தப்பாயிடக்கூடாது. நான் இருக்கேன்ல மருமகளே, என்ன நடந்தாலும் சரி உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்காம விடவே மாட்டேன். மாத்திரை எங்கயா இருக்கு? அந்த டிராவல் இருக்குமா? இதுவா? இந்தாங்க. இந்தாங்கய்யா. யாருன்னு தெரியல, தானா தேடி வந்து உதவி பண்றிய அம்மா. சரியான நேரத்துல நீ வராம இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஐயா கண் கலங்காதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? ஆமா, உங்களை யார் பாத்துக்கிறா? வீட்ல வேற யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. வீட்டுல நான் மட்டும்தாம்மா இருக்கேன். சாயந்தரம் டாக்டரை போய் பார்க்கணும். எதுனாலும் நான் தாம்மா பாத்துக்கணும். நல்ல வேலை சாப்பாடு மட்டும் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு இங்க இருக்கிற கூர்க்கா சொல்லி கொடுத்தா. இல்லைன்னா நேரத்துக்கு சாப்பிடுறது சிரமமா தான் இருக்கும். ஏம்மா, கீழே விழுந்த போட்டோ மட்டும் எடுத்து வைக்கிறியா? தப்பா எடுத்துக்காதம்மா. என்னங்கய்யா நீங்க? யாருங்கய்யா இது? என்னோட தங்கச்சிமா. உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா? ஆமாம்மா, இருந்தா. ஆனா இப்ப இல்ல. அவ செஞ்ச ஒரு பாவத்தை அழிக்கதான் நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இவளால நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பமே பிரிஞ்சு போச்சுமா. ஏங்கய்யா என்னாச்சு? அப்படி என்ன பண்ணாங்க? அது ஒரு பெரிய கதைமா. ருத்ரா, பூமிநாதன் ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி அபர்ணா ருத்ரோட ஃப்ரெண்டா அந்த குடும்பத்துக்குள்ள போய் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டா. ருத்ராமா பூமிநாதன் ஐயாவை பிரிச்சது இவங்க தானா? உனக்கு ருத்ராவையும் பூமிநாதனும் தெரியுமா? நல்லாவே தெரியுங்க ஐயா. நான் இவ்ளோ நாளா ருத்ராமா வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கடவுள் தாம்மா உன்னை கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்திருக்காரு. நான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நடந்த எல்லா உண்மையும் சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கணுமா. ருத்ரா கோவத்துல இருப்பாங்க. என்கிட்ட அபர்ணா கைப்பட எழுதின டைரி ஒண்ணு இருக்கு. அதை காட்டினா ருத்ரா புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஐயா, நானும் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கதான் போராடிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு பூமிநாதன் ஐயா மேல இருக்கிற கோபம் போகணும், அவங்க ஒண்ணு சேரணும்னு தினமும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இப்பவே அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போமா. நான் எல்லா உண்மையும் சொல்லணும். சரிங்கய்யா, வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க. ஐயோ ஐயா, உட்காருங்க உட்காருங்க. ஐயா, மெதுவா மெதுவா, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இது சரியாயிடுமா? நீ என்ன ருத்ரா கிட்ட கூட்டிட்டு போமா. ஐயா, உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு,
சாயந்தரம் டாக்டரை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, போய் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நானே பூமிநாதன் ஐயாவை இங்க கூட்டிட்டு வரேன். சரிங்களா? இல்லம்மா, இவ்வளவு நாள் அவங்கள தான் தேடிட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் என்னால தாமதிக்க முடியாது. இங்க பாருங்க ஐயா, நீங்க உங்க உடம்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. கண்டிப்பா நாளைக்கு காலையில பூமிநாதன் ஐயாவை நான் இங்க கூட்டிட்டு வரேன். சரிங்களா? சரிம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடணும். சரிங்க ஐயா, நான் கூட்டிட்டு வரேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிம்மா. வரேன். இத உடனே போய் பூமிநாதன் ஐயா கிட்ட சொல்லணும். சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இவ்ளோ நாள் அவர் கண்ட கனவு நினைவாக போகுது. இன்னும் கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. பூமிநாதன் ஐயா கிட்ட சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைக்க போகுது. அவசரமா போகும்போது ஆர்டர் வந்திருக்கே. திவ்யா அண்ணி, சக்தி அண்ணி. என்ன சக்தி, டெலிவரிக்கு போகணுமா? ஆமா அண்ணி, டெலிவரிக்கு தான் போறேன். உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சா? டியூட்டி முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரிங்க அண்ணி. அண்ணி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சக்தி, சொல்லு. ஒரு சின்ன ஆர்டர் வந்திருக்கு, அதை நீங்க டெலிவர் பண்ண முடியுமா? என்ன நீ யோசிக்கிறீங்க? முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும், என்னை மீட் பண்ண சொல்லியிருந்தாரு. அவரை மீட் பண்ண போகணும். பரவாயில்ல அண்ணி, டெலிவரியை முடிச்சுட்டு நானே போய்க்கிறேன். ஏய் சக்தி, இல்ல இல்ல பரவாயில்ல, நானே போறேன். நீ லொகேஷன் மட்டும் அனுப்பு. தேங்க்ஸ் அண்ணி, கோச்சுக்காதீங்க. என்னோட வண்டியை நீங்க எடுத்துட்டு போங்க. நீ எப்படி போவ? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்ன. நீ வண்டியை எடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல அண்ணி, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நீங்க டெலிவரி மட்டும் மறக்காம பண்ணிடுங்க. சரி. சரிங்க, நீ பாத்து போங்க. என்ன சக்தி இவ்ளோ பரபரப்பா பேசுறா? அப்படி யார பார்க்க போறான்னு தெரியலையே. சக்தி, ஐயா. என்ன சக்தி, ஏமா இங்கே நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் இங்க வர சொன்னேன். அங்க வந்தா எங்க அண்ணன் வேற இருப்பான். இல்லம்மா, உங்க அண்ணன் அப்பவே கிளம்பிட்டான், நீ வா. இல்லங்க ஐயா, இப்போ அது முக்கியம் இல்ல. நான் சொல்றத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இவ்ளோ நாளா நீங்க எது நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது இப்ப நடக்க போகுதுங்க ஐயா. என்ன சக்தி, என்ன நடக்க போகுது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. இன்னைக்கு அடையார்கிட்ட ஒரு வீட்டுக்கு நான் சாப்பாடு கொடுக்க போயிருந்தேன். அங்க ஒரு பெரியவர் இருந்தாரு. கீழே விழுந்திருந்த ஒரு போட்டோவை எடுத்து டேபிள் மேல வைக்க சொன்னாரு. நான் எடுத்து வச்சுட்டு யாருன்னு கேட்டேன். அப்போ அவரோட தங்கச்சின்னு சொன்னாரு. சரி சக்தி, அது எதுக்குமா எனக்கு? அந்த போட்டோல இருந்தது அப்பர்னான்னு சொன்னாரு. அப்பர்னாவோட அண்ணனா? அவர் பேரு தேவதாசனா? ஐயோ, அவரோட பேரை நான் மறந்துட்டேனே. சரிம்மா, அவரு வேற என்ன சொன்னாரு? என் தங்கச்சியாலதான் ருத்ராமாவும் பூமிநாதன் ஐயாவும் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னாரு. அப்பர்னா கையால எழுதுன டைரி ஒண்ணு என்கிட்ட இருக்கு,
அத காட்டி ருத்ராமா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி உங்களையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாருங்க ஐயா. சக்தி, என்னால நீ சொல்றத சத்தியமா நம்ப முடியல. எனக்கு இது கனவு மாதிரி இருக்கு. நீ நிஜமா தான் சொல்றியம்மா? ஐயோ, நான் உண்மையை தாங்க ஐயா சொல்றேன். நான் அப்புறம் போட்டோவையும் அங்க பார்த்தேன். அவரை மட்டும் பார்த்து பேசி அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிட்டா போதும். அவர் கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு. அப்புறம் நீங்களும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஐயோ சக்தி, இது மட்டும் நடந்துட்டா இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆளு நானா மட்டும்தாம்மா இருப்பேன். ஐயா, இது கண்டிப்பா நடக்கும். இவ்ளோ நாள் பட்ட கஷ்டம் வீண் போகாது. நீங்க நல்லவங்க. உங்க பாசமோ நேசமோ உண்மையானது. அந்த கடவுள் என்னைக்கும் உண்மைக்கு துணை இருப்பாரு. நீங்களும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்க. சக்தி, இவ்வளவு சந்தோஷமான செய்தி சொன்ன உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. ஐயா, நான் என்ன பெருசா கேட்க போறேன்? அம்மாவும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுவே எனக்கு போதும். சரி வா சக்தி, இப்பவே போய் அவரை பார்க்கலாம் வா. ஐயா, இப்ப அவரை போய் பார்க்க முடியாதுங்க ஐயா. ஏன் சக்தி? நான் போறப்பவே அவருக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு. இருந்தாலும் அவர் உங்களை இப்பவே பார்க்கணும் தான் சொன்னாரு. நான் தான் வேண்டாம், முதல்ல டாக்டரை பாருங்க, நான் காலையில பூமிநாதன் ஐயாவை கையோட கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இருக்கேன். அப்போ இப்ப போக முடியாதம்மா? எனக்கு உங்க ஆர்வம் புரியுதுங்க ஐயா. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நைட் தானே, டக்குன்னு போயிடும். காலையில போய் பார்க்கலாங்க ஐயா. சரி சக்தி, காலையில நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரிங்க ஐயா, அப்ப நான் வரேன். சரி ருத்ரா, நாளைக்கு உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். இத்தனை வருஷமா நான் உன்னோட நினைப்புல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சந்தோஷமான நினைவுகள். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ருத்ரா, இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு இருந்துட்டேன். இப்போ உன் கூட சேர போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ராத்திரிய எப்படி கடக்க போறேன்னு தான் தெரியல. ஓ, ஃபுட் டெலிவரியா? இப்போ இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா? சரி, உள்ள வா. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க மருமகளே. நான் நினைச்சது நடக்காம போச்சு. பரவாயில்லவா? நல்ல பொண்ணு, என் உயிரை காப்பாத்திருக்க. என் பையனுக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சு போச்சு. ஆனா இப்படி ஓடி போய் குடும்ப மானத்தை வாங்குவேன்னு தெரியாம உன்னை விரும்பிட்டான். நான் எதுவும் வேணும்னு பண்ணல, சந்தர்ப்ப சூழ்நிலையால அப்படி நடந்துடுச்சு. அப்போ நீ அவனை விரும்பி கல்யாணம் பண்ணலையா? விரும்பினது உண்மைதான். எங்க அம்மாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. காதல்லாம் சினிமால பார்க்க நல்லா இருக்கும், ஆனா ரியாலிட்டியில செட் ஆகாது. இங்கெல்லாம் எதை தொட்டாலும் பணம் தான் பேசும். இப்ப நீ அந்த பணத்துக்காக தானே என் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்க. இது ஆரம்பம்தான். இனி போக போக இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறக்குதுன்னு வை, அத நல்லபடியா வளர்க்கணும், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். இதுக்கெல்லாம் திவ்யா பணத்தை சம்பாதிக்க பிச்சைக்கார மாதிரி உன் புருஷன் அலைய போறான். இதெல்லாம் தேவையா உனக்கு? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என் புருஷன் அவர் குழந்தைய வளர்க்க கஷ்டப்படுறாரு, கஷ்டப்படாம போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஏதாச்சும் உங்ககிட்ட உதவி கேட்டு நின்னமா? இந்த குத்தி காட்டி பேசுறது, அசிங்கப்படுத்துறதெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காதீங்க.
அப்புறம் நீங்க தான் கேவலப்பட்டு நிப்பீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏய், யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் என் அம்மா சொன்னாலே கேட்க மாட்டேன். நீ யாரு என்கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு? என்னையும் என் குடும்பத்தையும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க அட்வைஸ் ஒன்னும் எனக்கு தேவையில்லை. புடிங்க. ருத்ரா, ருத்ரா, என்ன ருத்ரா, அப்படியே தூங்கிட்டியா? ஆமா நீ ஒர்க் டென்ஷன் நினைக்கிறேன், அதான் அப்படியே கண்ணை சந்துட்டேன். இந்தா உனக்காக ஆவாரம் பூ டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வேலையை பாரு. என்ன நீ வீட்ல எல்லா வேலையும் நீங்க தான் பண்றீங்க போல இருக்கு. ஆமா ருத்ரா, நீ அன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியே, இதுதான் நீங்க வீட்டை பாத்துக்கிற லட்சணமான. அது இன்னமும் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்க. விடுங்க அண்ணி, அது ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். அதை இன்னுமா மனசுல வச்சிட்டு இருக்கீங்க? செஞ்ச தப்ப மனசுல வச்சிருந்தாதான் இன்னொரு வாட்டி அந்த தப்ப பண்ணாம இருக்க முடியும். அதனால்தான் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நானே பண்ணிட்டு இருக்கேன். அந்த சக்தியை விட அதிகமா வேலை பாக்குறேன் தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் வீட்ல இனிமே எந்த தப்புமே நடந்துடக்கூடாது. உனக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. பரவாயில்ல நீ, திவ்யா விஷயத்துல அடிபட்டு நல்ல பக்குவம் ஆயிட்டீங்க. அனிதா வேற சிவாவுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டா. இதை எப்படி ருத்ரா கிட்ட ஓபன் பண்றதுன்னே தெரியலையே. ருத்ரா நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கேட்டுருவோமா? கேப்போம். ருத்ரா, டீ நல்லா இருக்கா? இவ்ளோ அன்போடையும் பாசத்தோடையும் கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? அப்பாடா, நல்ல மூட்ல தான் இருக்கா. ஓபன் பண்ணிட வேண்டியதான். ருத்ரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். என்ன விஷயம் நீ? அது எதுவானாலும் தயங்காம சொல்லுங்க நீ. நீ நம்ம சிவாவையும் அனிதாவையும் பத்தி என்ன நினைக்கிற? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் இன்னும் பொறுப்பு வரல. இப்பயும் அவங்கள பத்தி கேக்குறீங்க? இல்ல, சும்மாதான் கேட்டேன். பொறுப்பு வரலன்னு சொல்லிட்டா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு கல்யாண பேச்சை எடுக்க முடியாது. வேண்டாம், இதை இப்படியே விட்டுருவோம். ருத்ரா, உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, கொடுக்கவே மறந்துட்டேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ருத்ரா, இந்தா. ருத்ரா, என்ன ஆச்சு? என்ன அது? இதுவா நீ? பிசினஸ் விமன் ஆஃப் த இயருக்கான அப்ளிகேஷன். 25 வருஷமா நான் தான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த வருஷமும் அதுக்காக அப்ளை பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. உன்னை விட யாரு நல்லா பிசினஸ் பண்ண முடியும்? நீ அப்ளை பண்ணாலே போதும், உனக்கு தான் இந்த அவார்டு கிடைக்கும். என்ன யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட கொஞ்சம் பணம் கொடுக்காம போய் பிரச்சனை ஆயிடுச்சு. மத்தபடி நீதான் சிறந்த பெண்மணி. ஆமா நீ, பிசினஸ்ங்கிறது பரமபதம் விளையாட்டு மாதிரி. எப்போ எங்க இருந்து எந்த பாம்பு நம்மள கொத்தி இறக்குன்னே தெரியாது. சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் விளைவு ரொம்ப பெருசா இருக்கும்.
நீ நடந்தது எதையுமே மனசுல வச்சுக்காத ருத்ரா. நம்பிக்கையோட அப்ளை பண்ணு. இந்த வருஷமும் உனக்கு தான் அந்த அவார்டு கிடைக்கும். நாம என்னைக்கு இந்த மாதிரி அவார்டெல்லாம் வாங்க போறோம்னு தெரியலையே. சக்தி என்ன பண்றானே தெரியலையே. அந்த அக்கவுண்ட் விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை மீட் பண்ணவும் இல்ல, பேசவும் இல்ல. இப்ப எப்படி சக்தியை மீட் பண்றது? நம்ம வீட்டுக்கு டெலிவரி போட்டா நான் தான் ஆர்டர் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சு வீட்டு பக்கமே வர மாட்டா. ஏதாச்சும் பண்ணணும். அதே சமயத்துல சக்தியும் பார்க்கணும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? என்ன நீ ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்லை சக்தி. ஆர்டர் கொடுத்துட்டீங்களே, எதுவும் பிரச்சனை இல்லையே? கொடுத்துட்டேன். ஆனா அது ஆதிரா வீடு. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? வழக்கமா எல்லாரும் பேசுற மாதிரி தான் பேசினாங்க. நானும் சும்மா விடல, நல்லா திரும்ப பேசிட்டு தான் வந்திருக்கேன். எதுக்கா நீ தேவையில்லாத பிரச்சனை? அவங்களுக்குலாம் அப்படி பேசினாதான் புத்தி வரும் சக்தி. சரி விடு, முடிஞ்சது எதுக்கு நமக்கு? ஐடியா. சிவா நான் ஃபோன் பண்றாரு. பேசுங்க. இரு இரு, நான் லவுட் ஸ்பீக்கர் போடுறேன். இல்ல இல்ல, நீங்களே பேசுங்க. அட வா பேசுவோம். பேசுவோம் வா. ஹலோ தங்கச்சி. அண்ணா என்னாச்சுண்ணே? ஏன் அழுவுறீங்க? இந்த பாசமுள்ள அண்ணனை மறந்துட்டியாமா நீ? உங்களை எப்படி நான் மறப்பேன்? இல்லம்மா, நீ என்ன மறந்துட்ட. உன்னை பார்க்காம இந்த அண்ணனோட மனசு எவ்வளவு கஷ்டத்துல துடிக்குதுன்னு தெரியுமா உனக்கு? பாசம் ஓவரா இருக்கு. என்னென்ன தங்கச்சிய பிரிஞ்ச சோகத்துல குடிச்சிட்டியா? என்னம்மா இப்படி கேட்ட? உங்க அண்ணனை பார்த்தா குடிகார மாதிரியா தெரியுது? நான் வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. நான் இப்பதான் போன மாதிரி ரொம்ப அழுது நடிச்சிட்டு இருக்கீங்க. என்னோட உண்மையான பாசம் உனக்கு நடிப்பா தெரியுதா திவ்யா? உனக்கு போய் போன் பண்ண பாரு. என்ன சொல்லணும் நீ பேசாத. போன வை, நான் வைக்கிறேன். அண்ணன் நான் சும்மா சொன்னேன்னு கோச்சிக்கிட்டியா? பின்ன என்ன, வீட்டுல மத்தவங்க வேணா உன் மேல கோவமா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னைக்கும் உன் மேல பாசம் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப தான். யாரும் அது பக்கத்துல யாரும் என் பாசத்தை கலைக்கிறது? வேற யாரையோ சொல்றாங்கண்ணே. நீங்க சொல்லுங்க. தங்கச்சி, உனக்கு என் மேல எனக்கு கோவமா? என்ன பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டியா? அப்படிலாம் இல்ல. வேலைக்கு போறேன், ஈவினிங் தான் வீட்டுக்கு வரேன். இதுல எங்க எனக்கு டைம் இருக்கு? உட்கார கூட நேரம் இருக்காது. எதுக்கு திவ்யா நீ இவ்வளவு கஷ்டப்படணும்? நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கே லட்சத்துல சம்பளம் தரோம். ஆனா நீ வேகாத வெயில்ல 10,000க்கும் 12,000க்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எனக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுக்கற சந்தோஷம் ₹1,00,000 கொடுக்காதுன்னு. ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்ட போல. ஆனா இந்த அண்ணனை தான் பார்க்க வர மாட்டேங்கிற. இப்ப என்ன, உங்களை பார்க்க வரணும் அவ்வளவுதானே? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, இப்பவே வரேன். வீட்டுல தான்மா இருக்கேன். நீங்க வந்தா அம்மா தேவையில்லாம உன் மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பேசிடுவாங்க. உன் தெருக்கிட்ட நான் வரேன், நீ அங்க வா. சரிண்ணே. திவ்யா, வரும்போது தனியாலாம் வராத. அந்த தெருவுல நாய் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால துணைக்கு யாரையாச்சும் கூட்டிட்டு வா. அப்படியே சாப்பிடுறதுக்கும் ஏதாவது எடுத்துட்டு வாமா. சரிண்ணா.
சக்தி, அண்ணனுக்கு சாப்பிட ஏதாச்சும் பண்ணி தரியா? உங்க அண்ணன் உங்ககிட்ட தானே கேட்டாரு. சக்தி, நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு எங்க அப்பா வந்தப்போ கேவலமா கிச்சடி ஒண்ணு பண்ணி கொடுத்தேன். இவனுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தேன், என்னை காலம் ஃபுல்லா இதையே சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ் எனக்காக பண்ணி கொட. சரி, நான் பண்ணி தரேன். ஆனா அவர்கிட்ட நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். டன். சரி, அப்ப வாங்க நம்ம என்ன இருக்குன்னு பாப்போம். எதுவுமே இல்லையா சக்தி? எல்லாமே காலியா இருக்கா அண்ணி. அச்சச்சோ. அம்மா மாவு வாங்கி வச்சிருப்பாங்க, இருங்க நான் அதை எடுத்துட்டு வரேன். அண்ணி, இதுல உப்பு இருக்கான்னு பாருங்க. சக்தி, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, போடு. அப்படியா? இதோ போடுறேன். அண்ணி, இதுல உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க. சக்தி, இப்பவும் கம்மியா தான் இருக்கு, போடு. ஐயோ அண்ணி, அதுல பார்க்க கூடாது, இதுல தான் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இப்பதான் போட்டேன், இந்தாங்க. கரெக்டா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்கு. சக்தி, நீ சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணு, நான் தோசையை பாத்துக்கிறேன். அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்ல, இது அப்படியே சாப்பிடலாம். அப்படியா? ஆமா அண்ணி. இதோ வேணும்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கு சக்தி. இருங்க, நான் இன்னொன்னு போட்டு தரேன், சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், அண்ணனுக்கு மட்டும் ரெடி பண்ணு. சக்தி, எனக்கும் இந்த மாதிரி சமையல் கத்து தரியா? கத்து தரேன் அண்ணி. இந்தாங்க அண்ணி, இத கொண்டு போய் உங்க அண்ணன் கிட்ட கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாரு. கொடுங்களா? நீயும் வா சக்தி. நான் எதுக்கு அண்ணி? நீங்க போயிட்டு வாங்க. எங்க அண்ணன் இந்த தெருவுல நாய் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காரு, நான் மட்டும் எப்படி தனியா போவேன்? அண்ணி, நம்ம தெருவுல நாயே இல்ல, சார் சும்மா சொல்லிருப்பாரு. நீங்க போயிட்டு வாங்க, நான் முகம் கூட கழுவல. எங்க அண்ணன் என்ன உன்னை பொண்ணு பார்க்கவா வர்றாரு? இதுலயே அழகாதான் இருக்க, நீ வா. வேண்டாம் நீ, எனக்கு வேலை இருக்கு. இப்ப நீ வரலனா இத சமைச்சது நீ தான்னு சொல்லிடுவேன். வா சக்தி. அண்ணி வா, நான் சொல்றேன்ல, வா. கூட யாரையாச்சும் கூட்டிட்டு வான்னு சொன்னோம், ஆனா சக்தியை கூட்டிட்டு வான்னு சொல்லலையே. திவ்யா கூட எப்படியாவது சக்தி தான் வரணும், வேற யாரும் வந்துடக்கூடாது. இவன் மட்டும்தான் வரா, சக்தியை காணுமே.
இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உண்மையை சொல்லவா திவ்யா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் இதய துடிப்பையே உணர்றேன். எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? உன் கூட இருந்த நினைவு மட்டும்தான் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லையா? நம்ம பார்க்காதப்போ நான் உன்னை பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. அண்ணே, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? நீ என்ன மிஸ் பண்ணியா? நீ நம்ப மாட்டியா என்ன? நம்புறேன். அப்புறம் என்ன? நீ இல்லாத வீடு எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ விளக்கு இல்லாத கோயில் மாதிரி, காத்து இல்லாத டயர் மாதிரி இருக்கு. ஏன் கரண்ட் இல்லாத பல்பு, தண்ணி இல்லாத மீன், மை இல்லாத பேனா, அந்த மாதிரிலாம் இல்லையா? அந்த மாதிரியும் தான். எல்லாத்தையும் கேட்டுக்கோ. யாருக்கிட்ட கேட்டுக்க சொல்றீங்க? உங்ககிட்ட தான் திவ்யா, உன்னதான் கேட்க சொல்றேன். உன்னை தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா என்ன? சக்திகா? சக்தி எதுக்கு நான் சொல்ல போறேன்? அப்ப சரி, சொல்லுங்க. அது தினமும் காலையில எழுந்த உடனே உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பாசிட்டிவ் வைபே வரும். இப்ப நீ இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த செடியிலேயே வாடி போன ரோஜாவை பார்த்திருக்கியா? அந்த மாதிரி நான் இருக்கேன். சிவா சார் நம்மள சொல்றாரா இல்ல உண்மையாவே திவ்யானி மேல இருக்கிற பாசத்துல சொல்றாரா? ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு ஒரு வாட்டி கூட என்ன பார்க்கணும்னு தோணலையா? ஒவ்வொரு வாட்டியுமா? அப்ப கண்டிப்பா என்னதான் சொல்றாரு போல. சரிண்ணே, அடுத்த தடவை நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன், போதுமா? ஃபோன் பண்ணுவியா? கண்டிப்பா பண்றேன். இந்தாண்ணே, இதை சாப்பிடு. சரிம்மா தங்கச்சி. என்ன கொண்டு வந்திருக்க? நீயே பாரு. இந்தா, எடுத்துக்கோ. எப்படியும் இவ சமைச்சிருக்க மாட்டா. ஆஹா, என்ன டேஸ்ட்! இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? ஏன் திவ்யா, நீ இவ்வளவு நல்லா சாப்பிடுன்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா கிஃப்ட் ஏதாவது வாழ்ந்துருப்பேன். ஐயோ அண்ணே, இத நான் சமைக்கல. சக்திகா! சக்திகா தான் சமைச்சாங்க. அப்படியா? அப்ப அந்த கைக்கு தங்க வளையல வாங்கி போடலாமே? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல சார். நீங்க சாப்பிட்டு பாக்ஸ திரும்ப கொடுத்தா போதும். எது? இந்த பாக்ஸே? ஆமா சார். காணாம போனா அம்மா திட்டுவாங்க. சரி சரி தரேன். பாக்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட மாட்டேன். அண்ணே, 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 பாத்துனே. தண்ணி தண்ணி வண்டியில இருக்கு. கொண்டு வரேன். ஐயோ சார், பார்த்து மெதுவா மெதுவா சாப்பிடுங்க. மெதுவா. இதோ தண்ணி கொண்டு வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க அண்ணி. கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க சார். திவ்யா, சாப்பிடுங்க சார்.
இந்தாண்ணே. இந்தாங்க நீங்க கேட்ட பாக்ஸ். சரி நாங்க வரோம். சரி ஓகே, பார்த்து போயிட்டு. ஓகே. பாத்திர சக்தி, திரும்பி பாரு சக்தி. சக்தி பாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, கொஞ்சமும் கொஞ்சமும் நிறையன. இப்போ மழை போல நீ வந்த கடல் போல நான் இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. ரத்னம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதை நான் முடிச்சிட்டு கால் பண்றேன். அது வரைக்கும் நீ ஆபீஸ்ல இரு. சரிங்கம்மா. சக்தி, இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும். ருத்ரா என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்னை மன்னிச்சு ஏத்துப்பான். இந்த ஒரு நாள் என் வாழ்க்கையே மாத்த போகுது. இந்த வயசுல சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன். அப்படியே தலகால் புரியாம வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. ருத்ரா என்கிட்ட வந்து இவ்வளவு நாள் நான் உங்களை சந்தேகப்பட்டு பிரிஞ்சு இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. வான்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும். அந்த செகண்ட்லயே செத்தாலும் நிம்மதியா செத்துருவேன் சக்தி. இப்ப எதுக்குங்கய்யா இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்களும் அம்மாவும் இன்னும் 100 வருஷம் ஒன்னா சந்தோஷமா வாழ்வீங்க. வாங்கய்யா. ஐயா, ஐயா. யாருமா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா இல்ல. எந்த ஐயா? நாங்க தேவதாசனை பார்க்க வந்திருக்கோம். தேவதாசனா? அப்படியெல்லாம் யாரும் இல்லையே. நேத்து நான் இங்க டெலிவரி கொடுக்க வந்தப்போ ஒருத்தர் இருந்தாரே. 10 வருஷமா நான் தான் இந்த வீட்டில் இருக்கேன். நேத்து மட்டும் எப்படி வேற ஆள் இருந்திருப்பாங்க? இல்ல, நேத்து வேற ஒருத்தர் இருந்தாரு. ஏமா பைத்தியமா நீ? என்ன தவிர வேற யாருமே இங்க இல்ல. ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்திருப்போமா? சக்தி, இந்த வீடு தானே? நிஜமா இந்த வீடு தாங்கய்யா. நான் இந்த வீட்டுக்கு தான் டெலிவரி பண்ண வந்தேன். நான் வந்தப்போ வேற ஒருத்தர் இருந்தாரு. ஆனா இப்ப ஆள் மாறி இருக்காங்க. கேட்டா அட்ரஸ் மாறி போயிடுச்சுன்னு சொல்றாரு. எனக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குங்கய்யா. உள்ள கூட ப்ளூ கலர் பெயிண்ட் தான் இருக்கும். அப்புறம் நான் போட்டோ கூட இருக்கும். நீங்க வாங்க, நான் காட்டுறேன். அம்மா நில்லு. இது என்ன சத்திரமா? வர்றவங்க போறவங்க எல்லாம் உள்ள விடுறதுக்கு? இது ஏன் வீடுமா? இங்க பாருங்க, நீங்க போய் சொல்றீங்க. அவரு உள்ள எல்லாம் லாக் பண்ண மாட்டாரு. நான் நேத்து வந்தப்ப லாக் பண்ணாம தான் இருந்துச்சு. ஏமா ஏன் வீடுமா அது? கதவை லாக் பண்ணுவேன், இல்ல லாக் பண்ணாம போவேன். உனக்கு என்னமா வந்தது? ஐயா, இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க. நீங்க உள்ள வாங்க, நான் காட்டுறேன். நான் தான் சொல்றேன்ல உள்ள போக கூடாதுன்னு. நான் உள்ள போய் பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். வழி விடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். புள்ளி அடிக்க கை வாங்குற, தொலைச்சு விடுவோம் பாத்துக்க.
என்ன சார் என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே அடிச்சு பிரச்சனை பண்றீங்களா? அதுவும் ஒரு எக்ஸ் தாசில்தார் மேல கை வைக்கிறீங்களா? நான் இப்பவும் போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை பிடிச்சிட்டு போக சொல்றேன். இப்ப என்ன, உங்க வீட்டுக்குள்ள நாங்க வரக்கூடாது அவ்வளவுதானே? நாங்க வரல, போதுமா? இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. ஐயா, நான் நிஜமா உள்ள பார்த்தேன். அவர் கூட தான் பேசிட்டு வந்தேன். உன்னை நம்புற சக்தி ஏதோ மாறி இருக்கு, என்னன்னு தெரியல. ஐயா, நீங்களும் அம்மாவும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சு வந்தேன். ஆனா நான் பார்த்த ஆளே இங்க இல்ல. இவரு வேற யாரோ. விடு சக்தி, இதை நான் பாத்துக்கிறேன். வா வா வாமா. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரியே கரெக்டா பிசிறு தட்டாமலே நடிச்சு முடிச்சிட்டியே. எங்க சொதப்பிடிவியோன்னு நான் தான் பயந்துகிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி 4 பேர் கிடைச்சா போதுங்க, என்னோட காரியம் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிடுவேன். தேங்க்ஸ் சார். நான் உங்ககிட்ட பேசுனதை விட அதிகமாவே பணம் கொடுக்குறேன். வச்சுட்டு சந்தோஷமா இரு. ரொம்ப நன்றி சார். அந்த பொண்ணு யார் சார்? அது என் பொண்ணுதான்யா. சுத்த பைத்தியக்காரி. கொஞ்ச நாளாவே ஊருக்குள்ள யாராவது லவ் பண்ணா அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பிரிஞ்சிருந்தா அவங்கள சேர்த்து வைக்கிறது, இப்படி நல்ல காரியமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல நல்லது பண்ணாவே பைத்தியம் ஆக்கிடுவாங்க சார். கொஞ்ச நாள்ல இவளையும் பைத்தியக்காரி ஆக்கிடுறேன். உனக்கு பேசின பணம் வாங்கிட்டல? வாங்கிட்டேன் சார். அப்புறம் என்ன கூட நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாரு போ. சரிங்க சார், வரேன். போ. அந்த தேவதாசனை என்னடா பண்ணீங்க? அண்ணா, கர்நாடகால இருந்து ஒரு லாரியை பிடிச்சிட்டு வந்து அதுல அவனை அடிச்சு நவுத்தி ஏத்திட்டோம்னா. அவன் வச்சிருந்த பொருள் எல்லாம் அதையும் அந்த லாரியில ஏத்தி போட்டோம்னா. ஏய், ஒரு பொருள் கூட அவங்க கையில சிக்க கூடாதுடா. ஏதாவது ஒரு சின்ன பொருள் சிக்கினா கூட அதை வச்சு துப்பு தொலைக்கிடுவாங்க. அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதுண்ணே. அண்ணே, அந்த கிழவன் யாருண்ணே? ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கிறியா? நான் ஏதாவது ஒன்னு சொன்னா அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். அதை விட்டுட்டு இவன் யாரு, அவன் யாரு, இது எதுக்கு பண்றீங்க, அது எதுக்கு பண்றீங்கன்னு இந்த குறுக்கு கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. அது உனக்கு தேவையே இல்லாத விஷயம். புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. சாரிண்ணே, தெரியாம கேட்டுட்டேண்ணே. சரி, கிளம்பு. சரிங்கண்ணே. 23 வருஷ தபாண்டி அவ்வளோ ஈஸியா அந்த ருத்ராவையும் பூமியையும் ஒண்ணு சேர விட்டுருவேனா நானு? அவங்க 2 பேர் வாழ்க்கையும் என் கையில இருக்கு. நான் நினைக்கிறத மட்டும்தான் அவங்க பண்ணணும். அதுக்கு நடுவுல யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. நான் பண்ணவும் விட மாட்டேன். ரத்னோ, ஹலோ மேடம், இந்த பாண்டிச்சேரி கம்பெனியோட ஃபைல் மட்டும் ஏன் இன்னும் எனக்கு வரவே இல்ல? ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேடம். நான் 1 வீக்கா கேட்டுட்டு இருக்கேன். இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னுமா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி மேடம். என்கிட்ட சாரி எல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நாங்க சென்ட் பண்ணிடுறோம் மேடம். மேடம், லைன்ல இருக்கீங்களா மேடம்? எல்லா ஃபைல்ஸையும் உடனே செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு மெயில் அனுப்புங்க. ஓகே மேடம், ஷூர் மேடம். ஹலோ, ஆல் இன் ஆல் ஃபுட் சர்வீஸ் சார். உங்க பார்சல் வந்துருச்சு. வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? வரேன் மேடம், ஒரு 2 மினிட்ஸ். ஓகே சார்.
பாலா சார் எஸ் மேடம். இந்தாங்க. ஆல்ரெடி பே பண்ணிட்டேன் மேடம். ஓகே தேங்க்யூ. என்னாச்சு? ஸ்டார்ட் ஆகல. பெட்ரோல் தான் இருக்கே, அப்புறம் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? அம்மா ப்ளீஸ்மா, அம்மா என்னாச்சு உங்களுக்கு? அம்மா 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 கண்ணை திறங்கம்மா. அம்மா அம்மா யாராச்சும் இருக்கீங்களா? வாங்க ப்ளீஸ். அம்மா என்னாச்சு? டாக்டர், அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டா மூக்குல பிளட் வராதே. சரி, இமிடியேட்டா ஐசியூக்கு எடுத்துட்டு வாங்க. வாங்க. சீக்கிரம் கொண்டு போங்க. வெயிட் பண்ணுங்க. மேடம், சிஸ்டர், அம்மாவுக்கு இன்னும் கண்ணு முழிக்காம இருக்காங்க. என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. டாக்டர் தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் டாக்டர் சொல்லிருக்காரு. என்னவா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாதான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. சக்தி. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. நானா? அவங்க உங்க அம்மா தானே? சொல்லுமா. அம்மா சிஸ்டர். அப்போ உங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். அப்ப நீங்க தான் அவங்க பொண்ணு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி சைன் பண்ணி கொடுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். சொல்லு சக்தி. சார், சக்தி என்னாச்சு? எதுக்கு அழுகுற? ருத்ரம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் சார். கண் இன்னும் முழிக்கல. மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சார். எந்த ஹாஸ்பிட்டல்? ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டல் சார். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உடனே அங்க வரேன். அம்மா, அனி,
அனிதா! என்னாச்சு சிவா? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? என்ன? அத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்ன? சிவா, என்னாச்சு? மம்மிக்கு என்னாச்சு? தெரியல அனி, மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மயக்கமா? எப்போ? எப்படி நடந்துச்சு? என்ன ஆச்சு? இல்லம்மா, அதெல்லாம் தெரியல. இப்பதான் போன் வந்துச்சு. வாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். வா. என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை செத்துருவாளும். அப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த மொத்த சொத்தும் நமக்கு தான். அம்மா, டாக்டர், எதுவும் ஆகாதும்மா. நீங்க சரியாகி திரும்ப வருவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க. இப்ப ருத்ரா மேடம் எங்க இருக்காங்களாமா? ஐசியூல இருக்காங்க. ஐசியூயா? ஐசியூ எந்த பக்கம் இருக்கு? லெஃப்ட் சைடு போங்க. அம்மா, அவங்க வந்துட்டாங்கம்மா. சிவா சார் இனிமே உங்களை பார்த்து பாரு. நான் வரேன். மம்மிக்கு என்ன ஆயிருக்கும்? எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்க? காலையில ஆபீஸ் போகும்போது நல்லா தானே போனாங்க. அமைதியா இரு அனிதா. டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவா, நீ எப்பவுமே மம்மி கூட தானே இருப்ப. அத்தை ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீ போய் ஆடிட்டிங் வேலையை பாருன்னு அனுப்பிட்டாங்க. அனிதா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம சிவா மேல கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. ஏதாவது மாறி மாறி பிரச்சனை வந்துட்டே இருக்கு, என்னன்னே தெரியல. சிஸ்டர், அதுக்கு இப்ப எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்லுவாங்க. அதுக்கு இப்ப எப்படி இருக்கு? அது மம்மிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ருத்ரா நல்லா தானே இருக்காங்க. கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நல்லா தான் இருக்காளா? அவங்க சாப்பாட்டுல பாய்சன் கலந்திருக்காங்க.
இப்போ அதுக்கான கவுண்டர் மெடிசன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நார்மலா தான் இருக்காங்க. பாய்சனா? வேற யாரு? எல்லாம் அந்த சக்தி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பா. ஃபுட் டெலிவரி பண்றேன்னு சொல்லி ருத்ராக்கு விஷம் வச்சிருக்கா. சக்திய வீட்டை விட்டு போன்னு சொன்னதுமே விஷம் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கா. நான் அவள என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அனிதா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஹே, என்ன அமைதியா இருக்க சொல்ற? உன் அம்மாக்கு யாராவது விஷம் வச்சு கொடுத்தா நீ அமைதியா இருக்க சொல்லுவியா? ஏய், சக்தி தான் கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா? அதான் டாக்டரே சொல்லிட்டாருல்ல. டாக்டர் என்ன சக்தி தான் கொடுத்தான்னு சொன்னாரா? இங்க பாருங்க, இது ஹாஸ்பிட்டல், நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இங்க இந்த மாதிரி எல்லாம் கத்தி பேசக்கூடாது. சாரி டாக்டர், அத்தை என்ன சாப்பிட்டாங்க? எதுல பாய்சன் கலந்துருந்துச்சு? நான் லேப்ல டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இமீடியட்டா அவங்கள அட்டாக் பண்ற பாய்சனா இருந்தா உடனே ரிப்போர்ட்ல வந்துரும், நானும் சொல்லிடுவேன். ஆனா உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க. ரெகுலரா ஒரு 10 days சாப்பிட்டு இருந்திருக்கணும். கேட்டியா? உடனே சக்தி தான் நீ முடிவு பண்ணிட்ட. ஏன் தான் இப்படி இருக்கேன்னு தெரியல. டாக்டர், இப்போ உள்ள போய் அத்தையை பார்க்கலாமா? ஓ, தாராளமா போய் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததும் எதுல பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்றேன். போய் பாருங்க டாக்டர். ருத்ரா, என்னடா இது? மம்மி, 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 நான் அனிதா வந்திருக்கேன். என்னாச்சு மம்மி? எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல அனிதா. ஃபோன் பேசிக்கிட்டே ஆபீஸ் பார்க்கிங்ல நின்னுட்டு இருந்தேன். அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். நல்ல வேலை, டாக்டர் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நீ ஏன் அனிதா பயப்படுற? என்ன மம்மி, எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அதுதான் எனக்கு எதுவும் ஆகலல்ல, வருத்தப்படாத. டாக்டர் என்ன சொன்னாரு சிவா? சாப்பாட்டுல பாய்சன் கலந்துருக்குன்னு சொன்னாங்க அத்தை. ரிப்போர்ட் வந்ததும் எதுல கலந்துருக்குன்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். பாய்சனா? ஆமா அத்தை, ஸ்லோ பாய்சன். ரெகுலரா எடுத்ததா சொன்னாங்க. ரிப்போர்ட் வரட்டும், பார்க்கலாம். ஆமா சிவா, என்னை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணது யாரு? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் அத்தை. நல்ல வேளை என்ன அவங்க பார்த்துருக்காங்க. யாரு என்னன்னு கேட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு பண்ண. சரிங்க அத்தை. அத்தை, நான் போய் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்துங்கம்மா. சரி, நீ போ. ருத்ராவுக்கு பாய்சன் கலந்து கொடுக்கிற அளவுக்கு யார் எதிரி இருப்பா? என்னாச்சு ஷாம்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் ஃபோன் பண்ணாங்க மேடம். நீங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரி தோணுது இல்ல? என்னது மேடம்? ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன ருத்ராக்கு அதை யாரு கொடுத்தாங்கன்னு தெரியணும்ல? புரிஞ்சதுங்க மேடம், புரிஞ்சது. தெரியப்படுத்திடுறேன். குட். ஆமா மேடம், எனக்கு ஒரு டவுட். என்னது? இந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு பதிலா ஹாஸ்பிட்டல்லயே வச்சு மொத்த கதையும் முடிச்சிருக்கலாமே. அவளுக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணோம். ஆனா அந்த சக்தி குறுக்க வந்து தடுத்துட்டா. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அந்த ருத்ரா உயிரோட இருக்கிறது தான் சரின்னு தோணுச்சு. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம கிட்ட ஒரு குதிரை இருக்குன்னா அது நல்லா ஓடும், அது ரேஸ்ல வின் பண்ணோன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது, அத ரேஸ்ல இறக்கி விடணும். 10 குதிரை மத்தியில அது ஓடி அது ரேஸ்ல வின் பண்ணாதான் அது நல்லா ஓடுற குதிரைன்னு எல்லாரும் நம்புவாங்க.
இப்போ நம்ம வின் பண்ணணும்னா நமக்கு ஒரு எதிரி வேணும். நமக்கான எதிரி தான் அந்த ருத்ரா. அவளை அவ்வளோ சீக்கிரத்துல சாக விட்டுற கூடாது. நான் அவளை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஜெயிக்கிறத பார்த்து அவ புழுவா துடிக்கணும். இப்போ டாக்டர் கிட்ட சொல்லி எதுல ஸ்லோ பாய்சன் கலந்திருக்குன்ற ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லிடு. சரிங்க மேடம். என்ன சக்தி, தூங்கலையா? ருத்ரம்மா ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கா அண்ணி. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல. அப்ப நீ அத்தை கூடவே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ருத்ராமா வீட்ல எல்லாரும் அங்க இருக்கும்போது நான் எப்படி அண்ணி அங்க இருக்க முடியும்? அப்போ அவங்க அத்தைய நல்லா பாத்துப்பாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாம படுத்து தூங்கு. படுத்தா தூக்கம் வரல அண்ணி. மனசு முழுக்க அவங்க நினைப்பாவே இருக்கு. சக்தி, நான் அண்ணன் கிட்ட போன்ல பேசினேன். ஆபத்துலாம் ஒன்றும் இல்லை, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. பயப்படாத, அத்தைக்கு எதுவும் ஆகாது. பிரச்சனை வந்து வீட்டை விட்டு வராம இருந்திருந்தா ருத்ராமாக்கு இந்த நிலைமையை வர விட்டுருக்க மாட்டேன். தேவையில்லாம மனசுல எதுவும் நினைச்சிட்டு இருக்காத. இப்ப படுத்து தூங்கு. காலையில அண்ணனுக்கு போன் பண்ணி கேட்டா என்ன ஆச்சுன்னு சொல்லிடுவாரு. நீங்க தூங்குங்க அண்ணி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். சக்தி, நீ அத்தை மேல வச்சிருக்கிற அன்பே அவங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கும். நீ அதையே நினைச்சிட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காம சீக்கிரம் படுத்து தூங்கு. சொன்ன வீடு இதுதான். நானும் சக்தியும் வந்தப்ப ஆள் மாதிரி இருக்குன்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு அந்த ஆளையே காணோமே. வீட்டை பூட்டிட்டு எங்க போயிருப்பாரு? சக்தி சொன்ன மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் தான் உள்ள இருக்கு. ஆனா தேவதாசன் எங்க போயிருப்பாரு? சார், யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் இங்க ஒருத்தர் தேடி வந்தேன். உங்களை பார்த்தா ஆளை தேடி வந்த மாதிரி எதுவும் தெரியலையே. இல்ல, இந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தாரு, எக்ஸ் தாசில்தார். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படி யாரும் இங்க இல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நாங்க கூட நேத்து வந்து பார்த்தோம். அவர் தான் இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியவர் தான் இருந்தாரு. அவரால் நடக்க கூட முடியாது. அவர் பேரு
தேவதாசனா? அட ஆமா சார். அவர் உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். அவரை பார்க்க தான் வந்தேன். ஆனா 2 நாளா பெரியவரை காணோம் சார். எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியல சார். அவர் போறதுக்கு முன்னாடி எங்க போறேன்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? நான் என் ஊர்ல தங்கச்சி பையனுக்கு காது குத்துக்காக போயிருந்தேன். நான் வந்து பார்க்கும்போது ஆள் இல்லை சார். இது என்னோட விசிட்டிங் கார்டு. சொல்லுங்க. இதுல என்னோட நம்பர் இருக்கு. தேவதாசனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். அப்போ சக்தி சொன்னது உண்மைதான். யாரோ நமக்கு முன்னாடியே வந்து தேவதாசனை இங்கிருந்து காலி பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் கையால எழுதின டைரி ஒண்ணு சக்தி இருக்குன்னு சொன்னாலே, ஒருவேளை அது இதாத்தான் இருக்குமோ? என்ன எதுவுமே இல்லை? அபர்ணாவோட போட்டோ. அப்போ தேவதாசனை இங்கிருந்து காலி பண்ணும்போது இதை மறந்து போட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதான் டைரியும் போட்டோ இருக்குல்ல, இதை வச்சு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்றேன்.